கோவை பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து நினைவுகளை பகிர்ந்தனர். கோவையில் செயல்பட்டு வரும் பிஎஸ்ஜி கல்வி குழுமங்கள் சார்பாக பல்வேறு துறை சார்ந்த கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பீளமேடு பிஎஸ்ஜி டெக் வளாகத்தில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 99ஆம் ஆண்டு வரை டிப்ளோமா பயின்ற முன்னாள் மாணவர்கள் வெள்ளி விழா ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாக அரங்கத்தில் நடைபெற்றது. பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அலுமினி பேட்ரோன் பிரகாசன், பிஎஸ்ஜி கேர் இயக்குனர் ருத்ரமூர்த்தி, பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கிரிராஜ், அலுமினி பொதுச் செயலாளர் அரசு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். அப்போது இதுபோன்று முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் கல்லூரியின் வளர்ச்சிக்கு தேவை எனவும், மேலும் விரைவில் நடைபெறவுள்ள பாரம்பரியமிக்க பிஎஸ்ஜி குழுமங்களின் 100ஆண்டு விழா, கல்வி குழுமங்களின் 75வது பவள விழா என்று தொடர்ந்து நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பிஎஸ்ஜி கல்வி குழுமங்களில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் கல்லூரியில் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற மாணவர்கள் தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சி பாலிடெக்னிக் கல்லூரியில் 96ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஜெயக்குமார், ஜான் டேனியல், வடிவேலன், சிவக்குமார், ஜிடித், பிரியா, செங்குட்டுவன், ஆனந்தராஜ், ரகுபதி, சுவாமிநாதன் உள்ளிட்ட மாணவர்கள் பலரும் ஒருங்கிணைத்தனர். விழாவில் கோவை மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பலரும் அவர்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.